காட்டுக்குள்ள புலிய பார்த்தேன்னு சொன்னாலே அடே நல்லா பாத்தியா, அது புலியா இல்ல சிறுத்தையான்னு கேட்பாங்க. ஏன்னா புலிகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு உயிரினம். அதே போல கிட்டத்தட்ட 50,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன கார்னிஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை காட்டுக்குள்ள பார்த்ததா இவங்க கேள்விப்படுறாங்க. இதுக்காக ஒரு குழு காட்டுக்குள்ள அதை தேடி போகுது. போன அவங்க மறுபடியும் திரும்பி வந்தாங்களா இல்லையா, இதை தான் கதையில பார்க்க போறோம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு கார்னிஃபிக்ஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஒரு அழகான காட்டை காட்டுறாங்க. அழகுன்னு ஆனா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்கலாம். அது இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான உயிரினமான சில மனிதர்களால அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதால மரங்கள் மட்டும் இல்லாம அதுல வாழ்ந்துகிட்டு இருந்த சில உயிரினங்களும் அழிஞ்சு போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, காட்டோடைய ஒரு பொதுவான விதிமுறை என்னன்னா, அது உணவு சங்கிலி. ஒன்னு சாப்பிட்டு தான் இன்னொன்னு உயிர் வாழும். அந்த நேரம் ஒரு கங்காரு தனக்கான உணவை தேடிக்கிட்டு இருக்கும் போது அப்போ அங்க என்னமோ சத்தம் கேக்குது. இன்னொரு பக்கம் விலங்குகளை கண்காணிக்க கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல ஏதோ ஒண்ணு வந்து அந்த கங்காருவை பிடிச்சுக்கிட்டு போகுது. இன்னொரு பக்கம் ஒரு டீம் வந்து காட்டுக்குள்ள பல உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. மனிதர்களான நாம அதை பாதுகாக்கணும். இதுக்கப்புறம் காடுகளுக்கு தப்பி தவறி கூட தீ மூட்டாதீங்கன்னு விழிப்புணர்வுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. சரி சொல்லுங்க, இந்த காடுகள் எப்படி அழிய ஆரம்பிக்குது? அதுவா, சில பேர் சட்டவிரோதமா வந்து மரங்களை வெட்டுறாங்க. இன்னும் சில பேர் வேட்டையாடுறன்னு வந்துட்டு மரங்களுக்கு தீ வச்சிடுறாங்க. நான் இந்த காட்டுடைய ரேஞ்சர், என்னால மட்டும் இதை தனியா பாதுகாக்க முடியாது. மக்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இதை பாதுகாக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து இந்த ரேஞ்சரை மட்டும் தனியா விட்டுட்டு இவங்க 3 பேர் மட்டும் காட்டுக்குள்ள பொருத்தப்பட்டிருக்க கேமராவை தேடி போறாங்க. இதுல இந்த ஒரு பொண்ணு மட்டும் கேமராமேன், மீதி இருக்கக்கூடிய 2 பேரும் உயிரினங்களை ஆராய்ச்சி பண்றவங்க. ஒரு வழியா கேமராக்களை கண்டுபிடிச்சு அதுல இருக்கக்கூடிய வீடியோஸை ப்ளே பண்ணி பாக்குறாங்க. அதுல வீடியோ எடுக்கக்கூடிய பொண்ணு, ஓகே சொல்லுங்க, இங்க என்ன வகையான உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்கிறா. காட்டோடைய இந்த பகுதியில பெரும்பாலும் பிரெடேட்டர்ஸ் இருக்காது. அதிகபட்சம் தாவரங்களை உண்ணக்கூடிய உயிரினங்கள் தான் இருக்கும். கங்காரு, கோலாக்கரடி, வேணும்னா சில சமயங்கள்ல காட்டு நாய்கள் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல இவங்களுக்கு அங்க ஒரு கால் தடம் கிடைக்குது. உடனே அதோடைய படிவங்களை எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, இருட்ட போகுது, எங்கேயும் போக முடியாது, இங்கேயே கேம்ப் போட்டு தங்குவோன்னு அன்னைக்கு நைட் கூடாரங்கள் அமைச்சு அங்க தங்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அழகான கங்காருவை காட்டுறாங்க. அப்போ அதை யாரோ சுட்டு வேட்டையாடி கொண்டு போய் உணவா சாப்பிட, கூடவே அவன் நாயும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அது எதையோ பார்த்து அங்கிருந்து ஓடி போகுது. இருந்தாலும் எங்க போச்சு காணோம், கூசி எங்க போன அப்படின்னு கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அது தேடி வரான். இவன் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அது கிடைக்கல. கடைசியா அந்த மரத்துல இருக்கக்கூடிய துளை கிட்ட வரும்போது இவனுடைய நாய் வச்சிருந்த எலும்பு துண்டை பாக்குறான். இன்னொரு பக்கம் இவங்க சத்தத்தை எழுப்பி அங்க இருக்கக்கூடிய பறவைகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. இத அந்த வீடியோ எடுக்கிற பொண்ணு பார்த்துட்டு என்ன அதுன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவங்க, வித்தியாசமா இருக்குல்ல, அங்க பாத்தியா கோலாக்கரடி, ஒருவேளை அதுவா இருக்குமான்னு நினைக்கிறாங்க. இவங்க அங்க மேல பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு வந்து இவங்களை பிடிக்க பாக்குது. இவளும் பதறி போய் அது என்னன்னு கேக்குறா. அதுக்கு அவன், ஆந்தைன்னு நினைக்கிறேன், அதுதான் இரவு நேரங்கள்ல வேட்டையாடும் அப்படின்னு சொல்ல அங்க ஒரு ஆந்தையை கட்டுறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அடுத்து கேம்ப் கிட்ட போய் காட்டுக்குள்ள தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பத்தி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க, அது முடிஞ்சு தூங்கலான்னு போனா மறுபடியும் அங்க ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. இதனால அந்த வீடியோ எடுக்கக்கூடிய பொண்ணு வெளியே வந்து, அடியே என்னுடைய எதுன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவ, எனக்கு தெரியல, பயமா இருந்தா வேணும்னா என் கூட வந்து படுத்துக்கோன்னு சொல்ல இவ அதை கேட்டு யோசிக்கவே யோசிக்காம ஓடி போய் படுத்துக்கிட்டா. பாவம், இவரு தனியா டீல்ல விட்டுட்டாங்களே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவ கையில ஒரு போன் இருக்கு. இத கூட இருந்த பொண்ணு பார்த்துட்டு அது யாருன்னு கேக்குறா. அவன், என்னுடைய தம்பி, அவனுக்கு காடுகள்னா ரொம்ப பிடிக்கும். ஏற்பட்ட தீ விபத்துல பல உயிர்களை காப்பாத்த அவன் உயிரை விட்டுட்டான். அதுக்காக தான் நான் இந்த வேலையை செய்ய ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில விடியும் போது இவங்க அதே மரத்துக்கிட்ட போய் அதை வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அவ பின்னாடி என்னமோ இருக்கு. இவளும் மெதுவா திரும்பி பார்க்க அது ஒரு கங்காரு. அது இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அங்கிருந்து ஓடி போகுது. இன்னொரு பக்கம் இவங்க கிளம்ப தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பொண்ணு வந்து எங்க கிளம்புறோம்னு சொல்லி கேட்கிறா. அதுவா, நம்மளை போலவே ஒரு குழு காட்டுக்குள்ள கேமராக்களை பொருத்திருக்காங்க. இப்போ நாம தான் அதை போய் கொண்டு வர போறோம்னு சொல்ல இவங்க அங்கிருந்து கிளம்பி அங்க போறாங்க. இவங்க போற வழியில அங்கேயும் மரங்கள்ல பெரிய துளைகள் இருக்கு. ஆனா அது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால இவங்க அதை குறிச்சு வைக்கிறாங்க. மரத்துக்கு கூட மனசாட்சி இருக்கு தெரியுமா? ஏன்னா சில உயிரினங்கள் கூடு கட்டி வாழ இது போல வித்தியாசமா வளரும் அப்படின்னு பேசிட்டு எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருதுன்னு அங்கிருந்து கிளம்பி போறான்.
அப்போ அவனுக்கு மறுபடியும் அதே வித்தியாசமான சத்தம் கேக்குது. இவன் மறுபடியும் திரும்பி வரும்போது அந்த பொண்ணுங்க 2 பேரும் இங்க ஒரு சின்ன வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. தங்களை எந்த மிருகமும் வேட்டையாடக்கூடாதுன்னு இது போல கட்டிட்டு போறானுங்க அப்படின்னு கூட இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு உயிரினம் வேட்டையாடப்பட்டிருக்கு. இது என்ன மிருகம்? கங்காருன்னு நினைக்கிறேன். எந்த மிருகம் இதை வேட்டையாடு இருக்கும்? காட்டு நாயா இருக்கும் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க கேமராவை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அதை கொண்டு வந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா அதுல சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அங்க கொஞ்சம் முடிகள் கிடைக்குது. இத அவன் பார்த்துட்டு இது ஏதோ வினோதமா இருக்கு, நான் உடனே இதை ரேஞ்சர் கிட்ட சொல்ல போறேன், ஏன்னா மக்கள் வேட்டையாடுறதுக்காக இங்க வந்து அநியாயமா இறக்க போறாங்க அப்படின்னு ஓடி போய் இதை ரேஞ்சர் கிட்ட சொல்ல போறான். அவரு அங்க ஜாலியா கோல்ஃப் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் அடிச்ச பந்து நேரா மரத்துடைய பொந்துக்குள்ள போக இவங்க அந்த மரத்துல நகைக்கீரல்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது பார்க்க வித்தியாசமா இல்ல? அது மட்டும் இல்லாம இவ்வளவு உயரமா எந்த மிருகம் இருக்கும்? ஒருவேளை கரடியா இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. இங்கே அந்த ரேஞ்சர் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு என்ன மிருகம், நாமளே நேர்ல போலான்னு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. இவங்களும் மறுபடியும் கேமராக்களை அந்த இடத்துல பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இவரு வந்து சேர்றதுக்குள்ள அங்க இருட்டி போகுது. எங்க போனாங்க இவங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் வர வழியில வேட்டையாட வந்த அந்த ஆளுடைய காரை பாக்குறாரு. அடே, மறுபடியும் உள்ள வந்துட்டீங்களா, எங்கடா இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டே இருக்காரு. இவங்க 3 பேரும் அந்த கேமரா கிட்டேயே உட்காந்துக்கிட்டு இருக்க மேல இருந்து ஒரு இலை கீழே மெதுவா விழுது. அது மட்டும் இல்லாம அங்க தூரத்துல என்னமோ அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவன், உங்களுக்கு சந்தேகமா இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு, இதோடைய உருவத்தை வச்சு பார்க்கும்போது அது கார்னிஃபெக்ஸ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, அதுக்கு சாத்தியமே கிடையாது, ஏன்னா அந்த இனம் அழிஞ்சு கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இப்போ மறுபடியும் அது எப்படி வரும்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவன், பல உயிரினங்கள் நாம அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சாலும் சில சமயங்கள்ல அதை நம்ம மறுபடியும் பார்க்கிறோம். அதே போல இந்த உயிரினமும் அடர்ந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாம். இந்த தீ விபத்து அதை மறுபடியும் வெளியே கொண்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அதுங்க வேட்டையாடக்கூடிய விலங்குகள். சிங்கத்தை போல அது ஓடிலாம் வந்து தாக்காது. புலிகளை போல அது இரையை பின்தொடரும். தனக்கான சரியான நேரம் வர வரைக்கும் பதுங்கி இருந்து கடைசியா இரைய தாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே போல அந்த ரேஞ்சரை வந்து என்னமோ தாக்குது. ஆனா இவங்க இதை விளையாட்ட நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையா அது அந்த ஆளை கடிச்சு இழுத்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாம இதை அந்த வேட்டைக்காரனுடைய நாயும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை எலும்பு துண்டு கிடைக்குமோ? இவங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அங்க இருக்கக்கூடிய கேமராவை ஏதோ ஒண்ணு கடந்து போகுது. அதால அங்க வெளிச்சம் வருது. இவங்களும் என்னமோ இருக்கு அப்படின்னு பயத்தோட அதை பார்க்க முயற்சி பண்றாங்க. ஆனா கூட அந்த பொண்ணு வேலைக்காகாதுன்னு வெளிச்சத்தை காட்டுறா. ஹே, அங்க பாரு, என்னமோ இருக்குன்னு நினைச்சா அது ஒரு ஆடு. ஆடச்சே, ஆட்டுக்கா இவ்வளவு பெரிய பில்டப்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் ஆடு அலறிக்கிட்டு இருக்க இவங்க பயந்து திரும்பும் போது ஏதோ ஒன்று வந்து அந்த ஆட்டை வேட்டையாடி மரத்துக்கு மேல தூக்கிட்டு போகுது. அப்போ அவன், நான் தான் சொன்னனே, அது அந்த கார்னிஃபெக்ஸ் தான், எதுக்கு சந்தேகம், அதை கண்டுபிடிக்கலான்னு இவங்க ட்ரோன் அனுப்புறாங்க. ஆனா அந்த வெளிச்சத்தை பார்த்து அது அங்கிருந்து ஓடி போகுது. இவங்களும் அதை விடாம பின்தொடர்ந்து ஓட கூடவே அந்த பொண்ணு நானும் வரேன்னு ஓடி வந்துகிட்டு இருக்கா. எங்க போனா? அடே, இங்க இருக்கேன்டா. ஏமா, எவ்வளோ பெரிய பள்ளமா கண்ணுக்கு தெரியல, அதான் விழுந்துட்டேன். சரிடா, பேசிக்கிட்டு இருக்காத, என்னை காப்பாத்துடான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும் ஒரு மரக்கட்டையை கொண்டு வந்து நீட்ட, நடா பண்ற, இதை வச்சு எப்படிடா மேலே ஏறதுன்னு சொல்லி கேட்குறா. அந்த நேரம் அது அவனை வந்து இழுத்துட்டு போகுது. ஆத்தாடி, இவன் எங்க போனா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவ அங்க ட்ரோன்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்க. இவ பின்னாடியும் அந்த மிருகத்துடைய குரல் கேக்குது. அதே நேரம் அந்த ட்ரோனும் உடைஞ்சு கீழே விழுது. இத பார்த்து இவ எடுத்தா பாரு ஓட்டம். அங்க அந்த பொண்ணை காட்டும்போது அது மறுபடியும் அவகிட்ட வருது. இதால இவ பயந்து அங்க இருக்கக்கூடிய மரக்கட்டை கீழே படுத்துக்கிறா. அந்த நேரம் அது அவ மேல வந்து நிக்குது. இவளும் வலிச்சாலும் வாயை திறக்க மாட்டான்னு கமக்கமா படுத்துக்க. அந்த பொண்ணு காட்டும் போது அவ ஓடி வந்து காருக்குள்ள ஏறிக்கிட்டு ஹாரன் அடிக்கிறா. அதால இது இங்கிருந்து அவகிட்ட ஓடி போகுது. கடவுளே, கார் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறா. ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அது இவகிட்ட வந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ பயந்துகிட்டு இருக்கா. ஆனா அங்க வந்தது அந்த நாயி. இதால இவ, செல்லம் சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு அதை உள்ள கூப்பிடுறா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை காட்டும்போது அவ தட்டு மாதிரி மேல வரா. ஐயோ, அது எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு பயத்தோடு ஓடி வந்து அங்க இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. இங்க அவன் மரத்துக்கு மேல கண்ணு முழிக்கிறான். நல்ல வேலை நாம இன்னும் சாகலன்னு நினைக்க இவன் அங்கிருந்து கீழே விழுந்துட்டான். இதால இவனுக்கு இன்னும் பலமா காயம் ஏற்படுது. அப்போ அந்த குகையை பார்த்தவன் மெதுவா அதுக்குள்ள போறான். அதே போல இந்த பொண்ணை காட்டும்போது அவளுக்கும் பலமா காயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு வழியா அவ அதுக்கு கட்டு போடுறா. இங்க அது அவன் தோள்பட்டையில பலமா கடிச்சிருக்கு. அவனும் ரத்தம் வராம அதை தடுக்க பாக்குறான். 3 பேரும் 3 இடத்துல மாட்டிக்கிட்டு உயிரை காப்பாத்திக்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவனை காட்டும் போது அவன் முகத்துல ரத்தமா சொட்டிக்கிட்டு இருக்கு. இதால இவன் மெதுவா மேல நிமிர்ந்து பார்த்தா அது அங்கதான் இருக்கு.
அடுத்தன்ன அது அவன் அப்படியே கடிச்சு மேலே இழுத்துட்டு போக இங்க அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை காட்டும்போது அது கூரை மேல குதிச்சு வீட்டுக்குள்ள வர பாக்குது. இதால அவ காரை நோக்கி ஒரே ஓட்டமா ஓடி வரா. கடவுளே நீதானா, நான் கூட பயந்துட்டேன், சீக்கிரமா உள்ள ஏறு. எங்க ஏறுறது, அவன் இல்லாம போக முடியாது, வா அவனை தேடி போகலான்னு 2 பேரும் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. இவங்களும் கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட வராங்க. அப்போ அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு. இதை பார்த்து இவங்க பயந்து போக மறுபடியும் அங்க அந்த மிருகத்துடைய சத்தம் கேக்குது. இதை கேட்டு அவங்க மறுபடியும் காரை கட்டி ஓடி வராங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லி கிளம்ப இவங்க போய்கிட்டு இருக்கும்போது கார் ஒரு இடத்துல மாட்டிக்குது. அதனால இவங்க வேற வழி இல்லாம காரை விட்டு கீழே வந்து அந்த காரை வெளியெடுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த ரோப் கட்டாகி இவங்க கார் உருண்டுகிட்டே கீழே போய் விழுது. அது மட்டும் இல்லாம இந்த சத்தம் கேட்டு அந்த மிருகமும் இங்க வந்துடுச்சு. இத தெரிஞ்சுக்கிட்டு இவ கேமரா வச்சு அதை பாக்குறா. அந்த நேரம் அது மேல இருந்து கீழே குதிச்சு இவளை தாக்க வர இவ அங்கிருந்த மண்வெட்டி எடுத்து அது கிட்ட சண்டை போடுறா. ஆரம்பத்துல அது அங்கிருந்து ஓடி போனாலும் மறுபடியும் வந்து அவ காலை பிடிச்சு இழுக்குது. கூட இருந்த பொண்ணும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் அந்த நாய் கரெக்டா வந்து அது கிட்ட சண்டை போட இந்த கேப்ல இவங்க ஓடி வந்து கையில ஒரு துப்பாக்கி எடுத்து அதை சுட பாக்குறாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. அதுவும் இவங்கள பாத்துக்கிட்டு இருக்கு. இவங்களும் அதையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அது இவங்க கிட்ட ஓடி வர இவங்க தரையை பார்த்து சுடுறாங்க. ஏன்னா காடு மேலையும் காட்டு விலங்குகள் மேலையும் அவ்வளவு காதல். அந்த மிருகமும் அங்கிருந்து ஓடி போகுது. இது படத்துல வேணா நடக்கும், நிஜத்துல நடக்குமா தெரியல. அடுத்து இவங்க விடிய ஆரம்பிக்க காட்டை விட்டு வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.